என்ன 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 என்ன? யூஸ்வலா ஹஸ்பண்ட் தானே வேலைக்கு போவாங்க. ஆனா உங்க வீட்டுல தலை கீழே இருக்க. இல்லையா, எல்லாம் ஒரு மாதிரி நேர்வழியா தான் இருக்கு. அப்போ உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ். வெளியே தான் ஒண்ணு இருக்கு. நீங்க தான் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி அம்மாவை வேலைக்கு அனுப்புறீங்க. பார்த்துக்கோங்க. அம்மா அதான் சமைக்க வரலல்ல, வெளியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வர வேண்டியது தானே. காசு வேணும்னா கேட்க வேண்டியது தானே. உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டையா? ஆமா, அப்பா கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. அம்மாவும் இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல. அப்புறம் என்னாச்சு? Every action has an equal and opposite reaction. புரியல. அக்கா, ஏன்க்கா அடிக்கிற? அக்கான்னு கூப்பிட்டே கொன்னுடுவேன். உன் அம்மாவுக்கு என்ன தானே பிரச்சனை? நம்ம அம்மாக்கா. ஓ அம்மா என் அப்பாவை அழுவிச்சுட்டு ஜாலியா போய் படுத்துட்டு இருக்காங்களா? என் அப்பா பாவம் அழுதுட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலாம்னு நினைக்கும் போது அப்பதான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. சரி ஒன்னா இருக்கலாம்னு நினைக்கும் போது இப்படி சண்டை போடுறாங்க. அப்பா சமைச்ச மீன் சாம்பார் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது உரப்பாவே இல்லை. அப்பதான் நான் இன்னும் போடலையே. என்ன போடல? அது இன்னொரு நாள் யோசிச்சு பார்த்தா உனக்கே கண்டிப்பா சிரிப்பா இருக்கும். நீ முதல்ல சொல்லு, அப்புறம் சிரிப்பு வருதான்னு பார்ப்போம். அது அவங்கள பிரிக்க நம்ம தானே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அதான் மிளகாத்தூளை மிளகாத்தூளை நான் தான் மிளகாத்தூளை ஆட் பண்ணேன். டேய் இல்ல உன்னாலயா? இல்லடா. கருப்பு சொன்னது சரிதான். ஒரு ஆம்பளை சம்பாதிக்கலன்னா அவனை யாருமே மதிக்கிறது. A man is only loved when he provides. இந்த அன்கண்டிஷனல் லவ்லாம் இருக்க, இது எல்லாம் நாம பொண்ணுங்க மேல செலுத்துறது தான். அவங்க நம்ம மேல ஒன்னத்தையும் காட்ட மாட்டாங்க. ஆமா, இப்ப நான் என்னதான் பண்றது? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல சார். யோ, நீ யாரியா என் வண்டியில விளையாடுற? என்ன சார் மறந்துட்டீங்களா?
இப்பதானே நான் அம்முக்கில் ஏத்துனீங்க, பாதியில நின்று புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வீட்டில் விடாம. நான் உங்களை அங்கேயே ஏற்றிட்டு வந்தேனே. ஆமா சார். என்ன சார் இது, பயமா இருக்கு சார். உங்களுக்கு ஏன் பையன்? உங்கள் பொண்டாடி ஏசுவாங்களா? இன்னும் இல்லை, ஆனால் இனிமேப்பட்டு கண்டிப்பாக ஏசுவாங்க. ஏன்? 8 மணிக்கு வேலை முடிஞ்சுச்சு சார். மணி என்னன்னு பாருங்க, 10 ஆச்சு. என்னை போய் வீட்டில் இறக்கி விடாம என் டிரைவர் இப்படி நடுவில் நின்று புலம்பிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னால் என்னை வீட்டில் நம்புவாங்களா சார்? நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்களேன், என்னை போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நிதானமா எங்கே வேணாலும் நீங்கள் போய் நின்று ஃபீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயமான விஷயம் தான். ஐ எம் வெரி சாரி. சரி சார். நீங்கள் என்ன செய்யுங்க, வண்டியில் போய் வெயிட் பண்ணுங்க. இப்போ அவங்க ஒரு மியூசிக் போடுவாங்க, அதுக்கு நான் ஃபீல் பண்ணிவிட்டு நான் உங்களை வீட்டில் போட்டுறேன். இது வேறையா? சீக்கிரம் சார், டைம் ஆகுது. ஐயோ, என்னையா பண்ற? எங்கேயா வந்த? ஐயோ, ராத்திரி 2 மணி, அந்த மாதிரி பயமுறுத்தாதையா. என்னையா வேணும் உனக்கு? ஏன் இவ்வளோ லேட்டு? நான் தான் வண்டி ஓட்டுறேன்னு தெரியும்ல, கடைசியால் விட்டு வரதுக்கு லேட் ஆயிட்டு. இப்போ என்ன? ஆமாம், ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா வாடி இருக்கு? எனக்கு டயர்டா இருக்கியா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏய், நான் கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. நீ கல்யாணம் பண்ணி 15 வருஷம் தான் ஆயிருக்கா? ராத்திரி 2 மணிக்கு இந்த பொய் எனக்கு ரொம்ப தேவை. சொல்லியா? ஒரு புருஷ மனசு இன்னொரு புருஷனுக்கு தான் தெரியும். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் போய் தூங்க போறேன், சரியா? ஓகே, பாய். இருக்கு நாளைக்கு கொண்டேன். இருக்கு. ஏய் சீதாம்மா, சாப்பாடு ஏதாச்சும்? இல்ல வேண்டாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? சாரி ராவணன், எனக்கு வேலை இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள்கிட்ட காட்டிட்டேன். என் மேல தப்பு தான். ஐயா, என்ன சீத்தம்மா, அதெல்லாம் நான் நேற்று ராத்திரியே மறந்துட்டேன். சரி, நீங்கள் வேலைக்கு போன நேரத்தில் அழுகுறீங்க. இல்லையே, நான் அழலையே. இருந்தாலும் என் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே சீத்தம்மா, இட்ஸ் ஓகே. நேற்று ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை தரமா, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. அதனால தான் அடுத்த தடவை நம்ம சண்டை போட்டா ராத்திரிக்குள்ளார பேசி சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் போய் படுக்கணும். ஓகே. இது நாளைக்கு சாட்டர்டே. ஆமாம், இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம ஃபேமிலி எங்கேயாச்சும் போகலாமா? ஓகே. லவ் யூ. இதை தமிழில் சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்கும். தமிழ்லையா? நான் உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். இது எவ்வளோ அழகாக இருக்கு. சீதா. ராவணன். சரி, நான் வேலை கிளம்புறேன். சரி. ஏய், வேலை இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா? அதை ராத்திரி வந்து சொல்கிறேன். இப்போ மணி ஆகுது, கிளம்புறேன். ஓகேயா? ஓகே. மறக்காம பல்ல வலிக்குங்க. டேய், பொம்மோட தலையா செத்துறதா என்ன பண்ணிருப்ப? கருமாதி தான்.
ஏன் நான் எழுப்பி விட்ட? ஃபர்ஸ்ட்லி பட்ட பகல்ல தூங்குற அது சரியில்லை. செகண்ட்லி அவங்க சண்டை போடுறாங்க, அதை சரி பண்ணணும். அதெல்லாம் முடியாது. என் அப்பாவை அழ வச்சுட்டாங்கல்ல, உன் அம்மாவை பழி வாங்காம விட மாட்டேன். அது அவங்க பிரச்சனை, அதுல நீ தலையிடாத. நீ ஈஸியா சொல்லுவ. அழுதது என் அப்பா, உன் அம்மா இல்ல. உன் அம்மாவை அழ வைப்பேன்டா. கருப்பே, அது என் அம்மா. அவங்கள ஏதாச்சும் பண்ண என்னடா பண்ணுவ? உன் அம்மானால என் அப்பா வேலையை விட்டு 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 இங்க வந்தா உன் அம்மா என்ன பண்றாங்க? அப்பவே சொன்னேன் இந்த கல்யாணம் வேணான்னு. நான் மட்டும் என்ன இந்த கல்யாணத்துக்கு இஷ்டப்பட்டா ஒத்துக்கிட்டேன்? என் அம்மா உன் அப்பாவையும் உன்னையும் வச்சு காப்பாத்துறாங்க. அந்த நன்றி இல்லாம பேசாத கருப்பே. அதுதான் உனக்கும் உன் அம்மாவுக்கோ இல்லையே. பேசாம ரூம் விட்டு வெளியே போ. ஹலோ, இது என் ரூம், என் அம்மாவோட ரூம். உனக்கு பிடிக்கலனா யூ கெட் அவுட். பா, நம்ம வெளியே போலாம். இன்னைக்கு வேணாம்மா, நாளைக்கு போகலாம். ஏன் நாளைக்கு? நாளைக்கு அம்மா லீவு, நம்மளாம் சேர்ந்து வெளியே போகலாம். அவங்க வேணா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டு விட்டு போலாம். ஏன், என்னாச்சு? ஏன் பொண்ணுக்கு இந்த கோபம்? அன்னைக்கு அவங்க உங்களை ஏசினது எனக்கு பிடிக்கல. அது அம்மா ஏதோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல பேசியிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. காசு இது அவன் வீடுன்னு சொல்லி காட்டுறான். அப்படியா? நீ அவங்ககிட்ட இது நம்ம வீடுன்னு சொல்லி புரிய வை. அதெல்லாம் தேவையில்லை, இது நம்ம வீடு இல்ல. நாம நம்ம வீட்டுக்கு போலாம். சரி, இப்போ நீ சொல்ற மாதிரி நம்ம வெளியே போவோம்னு வச்சுக்கோ. காத்து சொன்னது உண்மையாயிடுமா இல்லையா? அவ சொல்றது உண்மைதானே? இது நம்ம வீடு இல்ல. இங்க உங்களுக்கு மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல. கருப்பே, இது நானும் அம்மா சேர்ந்து எடுத்த முடிவு. எங்களை கேட்காம இப்போ கஷ்டப்படுறது யாரு? எனக்கு தெரியாது. நாம இந்த வீட்டு விட்டு போறோம். நீங்க பாருமா, இது நம்ம எங்கேயும் போறதில்ல. நீ உன் ரூமுக்கு போ. முடியாதுப்பா, எனக்கு இந்த வீட்டையும் பிடிக்கல, அவங்களையும் பிடிக்கல. I hate her so much. கருப்பு, நீ ரொம்ப அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்க. ரூமுக்கு போ. யாரோ சொல்றனா இல்லையா? ரூமுக்கு போ. நீங்க தரமா பேசிட்டு. பா, நம்ம 2 பேரும் மட்டும் இருந்தப்ப இந்த மாதிரி சண்டை போட்டுருப்போமா? அப்படியா சொன்னா? எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. ரூமுக்கு போன்னு சொல்லிட்டேன். எல்லாம் என்னாலதான். சாரி ராமன். நீங்க வேற சின்ன பிள்ளை ஏதோ சொல்லிட்டேன். ஆமா, நீங்க வேலை இடத்துல என்னமோ பிரச்சனைன்னு சொன்னீங்களா? என்னாச்சு? அந்த ஹெச்ஆர் மேனேஜர் பொசிஷனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தேடிட்டாங்க. ரிப்ளேஸ்மெண்ட்? அப்ப நீங்க? நான் வெறும் ஆக்டிங் மேனேஜரா. அதை கேட்டதும் தான் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. உங்ககிட்ட வந்து காட்டிட்டேன். சாரி. ஐயா, so sorry. ரொம்ப ஆசைப்பட்ட வேலை கிடைச்ச உடனே சந்தோஷமா இருந்துச்சு. கையை விட்டு போனதும் மனசோட இருந்துச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் நம்ம கைவிட்டு போகுதுன்னா அதை விட பெரிய ஒரு விஷயம் நமக்கு வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் a reason. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்ன? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு நம்மளாம் ஃபேமிலியா வெளியே போகலாமா? இப்போ இந்த சஸ்பென்ஸ் தேவையா? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். நாளைக்கு சார். சரி. கருப்பு பசிக்குதா? இரு, நான் வரேன். வாடா, நான் பண்ணிட்டுக்கிறேன். வா. நானே பண்ணிக்கிறேன்.
இதை நல்லா பெரட்டு வேண்டா, உனக்கு பிடிக்கும். வா. நானே பண்ணிக்கிறேன், நீங்க பேசாம போங்க. அப்படி என்னதான் உனக்கு கோவம் அம்மா மேல? நீங்க என் அம்மா இல்ல, பேசாம போங்க. ஏன் நீங்க வாங்கி வச்ச வாசி நான் சாப்பிடக்கூடாதா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? பத்தியா நான் சொன்னேன்ல, கையை நல்லா விதித்த பாரு. வா, வந்து கையை கழுவு. வா. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், நீங்க பேசாம போங்க. ரவணன், ரவணன், என்ன நான் இப்போ உங்களை எடுத்துட்டு என்ன சொல்ல போறீங்க? அதானே சொல்லுங்க. எனக்கு என்ன, ஏற்கனவே உங்களுக்கு என்ன பிடிக்காது, காத்துக்கும் என்ன பிடிக்காது, இப்போ என் அப்பா கூட என்ன பிடிக்க கூடாது தானே? அதானே உங்க பிளானி? ரவணன். சித்தப்பா என்னாச்சு? நான் ஹாஸ்பிட்டல் போகணும், வாங்க. ஏன் மரம் இருக்கீங்க? என்ன லைட்டா வயித்துல அடிச்சுட்டாங்க, அதான் ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. இல்ல, எனக்கு பயமா இருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலா? ஏன் பெரிய ஐடியால என்னாச்சு? இல்ல, பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிரம் பயமா இருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். பிள்ளைக்கா? ஐம் பிரெக்னன்ட். பிரெக்னன்டா? எப்படி எப்படி அவங்க மாசமா இருக்குங்க? ஓ அதுவா? இது அம்மா, இது அப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே ரூம்ல. நான் அதை பத்தி கேட்கல, நம்ம தான் அவங்கள தனித்தனியா படுக்க வச்சோமே, அப்புறம் எப்படி? அது அவங்கள தான் கேட்கணும். அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலைன்னா சரி, ஹோப்ஃபுல்லி ஷீ இஸ் ஃபைன். ஆமா, அவங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? நான் ஐயோ டாக்டர், ஒன்றும் சொல்லாதீங்க, ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் சொல்லிடாதீங்க டாக்டர். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க சீதாவை காப்பாற்றணும் டாக்டர். சீதா காப்பாற்றணும், என் ரத்தத்தை வேணா எடுத்துக்கணும் டாக்டர். ஆனா அவங்களை காப்பாத்திருங்க டாக்டர், காப்பாத்திருங்க. காப்பாத்துறதா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, காயம் கூட இல்லை, இதுல ரத்தமா? நீங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, உள்ள வந்திருக்கலாம்ல. இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் செக்அப். இல்ல, இது படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட்லாம் இப்படிதான் மேலே கீழே நடந்துட்டு ஒரு டென்ஷனோட இருப்பாங்க, ரத்தத்தும் கொடுப்பாங்க. அதுதான் அது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க உள்ள வாங்க. சரி, டேய் வாங்கடா. சீதம்மா, சீதம்மா, ஐயோ ஓகே? ஐம் ஓகே ரவணன். இது பேபி ஓகேல? The baby is perfectly fine, nothing to worry. It's 3 weeks healthy. 3 வீக்ஸா? 3 வீக்ஸ்னு சொல்றாங்க, நீ ஒண்ணுமே சொல்லல. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லலான்னு வந்தேன், அப்பதான் நீங்க வேற பிள்ளை வேண்டவே வேண்டான்னு சொன்னீங்க. அப்படியே பேசாம இருந்துட்டேன். அது அது ஏதோ ஒரு குழப்பத்துல சொல்லிட்டேன், அதுக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, உங்களுக்கு ஓகேயா இல்லையா? ஓகே ஓகே. இது எப்படி அடிபட்டுச்சு? அது கருப்பு சமைச்சுக்கிட்டு இருந்துச்சா, வாசமா இருந்தது. என்னன்னு பார்க்கலான்னு போனேன், தடுக்கி இடிச்சுக்கிட்டேன். இதுதான் என் தங்கச்சியோட ஹார்ட் பீட்டா? இது பிபி மானிட்டர்மா, 3 வாரத்துல எல்லாம் ஹார்ட் பீட் இருக்காது. தொங்கச்சியா? மிஸ்டர் ராவணன், அது தங்கச்சி. ஏற்கனவே எனக்கு ஒரு தம்பி இருக்கு, இப்போ எனக்கு ஒரு தங்கச்சி. எனக்கு அதே ஷாக் தான். டால் லாக். ஸோ புது பேபி, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, அப்புறம் என்ன, சுபம் தானே? இல்ல, இனிமேதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எப்போ எல்லாமே சரியா போகுதுன்னு சந்தோஷப்படுறோமோ அப்பதான் எதிர்பாராத பிரச்சனை எட்டி பார்க்கும். எங்களுக்கும் எட்டி பார்த்துச்சு. பாருங்க, நான் மாசமா இருக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு மோசமாலாம் ஆகக்கூடாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல நான் ரொம்ப ஜாலியான டைப்பு. அம்மா, மாமா, இங்க என்ன பண்றீங்க? மாசமா இருக்க எங்க புள்ளைய பார்க்க வந்தோம். உங்ககிட்ட யாரு சொன்னா? மாப்பிள்ள தான்.
மேம் என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நான் கஷாயம் தானே கொடுத்தேன். அது குடிச்சு ஏதாவது ஆச்சுனா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க வர சொன்னீங்க உங்களுக்கு வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க. நீங்க நினைச்ச வேலையை உங்களுக்கு கிடைக்கல. பேபி பிறக்கிற வரைக்கும் நீங்க வீடு வந்து ரெஸ்ட் பண்ணுங்க, நான் வேலைக்கு போறேன். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, எல்லாம் நல்லா தானே போகுது. திடீர்னு ஒரு நாள் வெடிக்கும். எங்க வீட்டுல வெடிச்சிச்சு பெருசா. பா நம்ம 2 பேரும் மட்டும் நம்ம 2 பேரும் மட்டும் இருந்தப்ப இந்த மாதிரி சண்டை போட்டு போமா? இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப என்ன எங்களுக்கு லேட்டு? நான் வண்டி ஓட்டுறது தெரியுமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஒன்றும் இல்லையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லை, அதான் சொல்லிட்டேனா இல்லையா? பருப்பு சேர்ந்தாலே சிறப்பு